இந்த வரலாறு காணாத முட்டாள்தனங்களை எல்லாம் மே 4ஆம் தேதி வேற வழியில பார்த்துதான் ஆகணும். சகிச்சுக்கணும், வேற வழி இல்லை. உண்மையாலுமே இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அவங்க தெளிவடைவதற்கு, அவங்க தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, இவங்களுக்காகவே ஒண்ணு நடந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு தொகுதி பெரம்பூரோ திருச்சி கிழக்கோ இவங்களே போதுங்க, எங்க ஓட்டை என்னென்னது போதுன்னு சொல்லிட்டு விஜய் வெற்றின்னு அறிவிச்சிடணும், அல்லது விஜய் ஜெயிச்சிடணும். ஜெயிச்சு விஜய் அப்படியே சட்டசபைக்குள்ள கில்லியாட்ட போகணும். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள சட்டசபையில போய் விஜயனுடைய கேள்விகள் இருக்க அந்த கை நீட்டி அந்த அப்படியே அண்ணா பாத்தீங்கன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை நோக்கி வைக்கிற ஒவ்வொரு கேள்விகள் இருக்க, இந்த மக்களை நினைச்சு தயாரிச்சுட்டு போயிருப்பார்ல கேள்வி. ஏன்னா அங்க வச்சு பேப்பரெல்லாம் வச்சு பின்னால் நிக்கவும் மைக்கை ஒட்டி பேசவும் அதெல்லாம் அங்க இது பண்ண முடியாது. அங்க நின்று அப்படியே விஜய் கேள்வி கேட்கறதையெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான்ல எல்லாருமே பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு திமுகவே அந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்துருங்களேன். விட்டு கொடுத்துட்டு நம்ம தலைவர் அங்க உள்ள போய் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்பதான் இந்த விஜய் ரசிகர்களுக்கு இத்தனை நாள் இவன் சினிமாவில தான் பேசிட்டு இருந்தானா, ஒரிஜினலா இவன் ஒரு டூப்பா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஐயோ உள்ள. ஏன்னா அவங்க சும்மாவே ரேக்கிங் பயங்கரமா பண்ணுவாங்க. அது பாவ விஜய் எல்லாம் வச்சு செஞ்சிடுவாங்க.